ஹாய் வெல்கம் பேக் டு பிரைன் கார்ஸ். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக கார் கற்றுக்கிட்டவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ ஓரளவுக்கு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. நார்மலாக ரோட்டில் டிரைவ் பண்ணுறாங்க. காரோட சிஸ்டம் எல்லாமே ஓரளவுக்கு கற்றுக்கிட்டாங்க. இப்போ ரோட்டில் டிரைவ் பண்ணுறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் காரை வந்து ஸ்டாப் பண்ணுறது எப்படி? இப்போ காரை போயிட்டே இருக்காங்க, ஒரு 20 கிலோமீட்டரு, 40, 80, 100, 120 இப்படி டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் அவங்க டிரைவ் பண்ணிகிட்டே போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது காரை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவைப்படுது நம்மளுக்கு. ஒரு 20 கிலோமீட்டர் போகும்போது நிறுத்துற மாதிரி இருக்கும், ஒரு 50 கிலோமீட்டர் போகிறப்ப நிறுத்துற மாதிரி இருக்கும், 120 போகிறப்ப நம்ம நிறுத்துற மாதிரி இருக்கும். அப்போ காரை நிறுத்தும் போது சில மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம காரை நிறுத்தணும். இப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு பிகினர்ஸ் டிரைவ் பண்ணிட்டு போகிறாங்க, ஒரு நிப்பாட்டணும்னு ஏதோ ஒரு ஃபோன் ஏதோ ஒரு நிப்பாட்டி பேசணும் அப்படிங்கிற டக்குன்னு நினைச்சா உடனே பிரேக் அடிச்சு லெஃப்ட் ஸ்டேரிங்கை திருப்பிடுறாங்க. அது மாதிரி திருப்பும் போது அந்த சைடில் என்ன கார் பைக் எதுவும் வருதா, சரௌண்டிங்ஸ் எல்லாம் என்ன நடக்குது, பின்னால் எதுவும் கார் வருதா, நம்ம போகிற ஸ்பீடில் எப்படி வந்து கிளட்சு பிரேக்கை யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளட்ச் பிரேக்கை ஆல்டர்னேட் மாற்றி யூஸ் பண்ணணும். ஸ்லோ ஸ்பீடில் போயிட்டே இருக்கும்போது நம்ம கிளட்சை ப்ரெஸ் பண்ணணும், மீடியமான ஸ்பீடு ஹை ஸ்பீடில் போயிட்டு ஃபஸ்ட்டு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும். இப்படி நிறைய மெத்தட் இருக்குது. காரை ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அது வந்து பிகினர்ஸ் வந்து நிறையா அதில் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இப்போ அந்த வகையில் அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி கிளட்சு பிரேக்கு எப்படி யூஸ் பண்ணணும், சில நேரத்தில் பிரேக்கு கிளட்சு எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த ஸ்பீடில் யூஸ் பண்ணணும், காரை நிப்பாட்டும் போது என்ன மாதிரி அவேர்னஸ் இது பண்ணி நம்ம காரை விழிப்புணர்வோட சரௌண்டிங்ஸை ஃபுல்லாக நோட் பண்ணி இண்டிகேட்டர் போட்டு பாதிப்பு இல்லாமல் எப்படி நம்ம நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக அந்த வீடியோ போட போகிறோம். இதில் வந்து நீங்கள் முக்கியமாக எல்லாத்தையுமே எல்லா ஒரு டிப்ஸையும் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எங்களோட சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதில் வந்து நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். அதையும் உங்கள் கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷன் நம்ம இதில் கொடுக்குறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம டிரைவ் போக போகிறோம். இப்போ வந்து நம்ம ஹவு டு ஸ்டாப் காரை நிறுத்துறது எப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ அந்த சம்மந்தமான லைவ் போக போகிறோம். இப்போ ரோட்டில் லெஃப்ட் சைடில் கார்னால நிறுத்தியிருக்கேன் வண்டி, ரைட் இண்டிகேட்டரை போட்டு இப்போ சரௌண்டிங்ஸை வாட்ச் பண்ணிவிட்டு கிளியராக இருக்குது. இப்போ நான் வந்து காரை மூவ் பண்ணி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரை வந்து நிறுத்துறதுக்கு எப்படிங்கிற சம்மந்தமான ஒரு விதிமுறைகளை தான் நம்ம இப்போ பார்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம காரை நிறுத்துறப்ப பிகினர்ஸுக்கு வந்து என்ன கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா, நிறுத்துறப்ப எந்த ஸ்பீடில் நம்ம பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி நிறுத்தணுமா அல்லது கிளட்சை ப்ரெஸ் பண்ணி காரை நிறுத்தணுமா, ஃபஸ்ட்டு எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப நாள் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கான விடை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நம்ம காரை ஓட்டிட்டு போகிறப்ப எந்த சுச்சுவேஷனில் நம்ம நிறுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது காரை எப்படி நிறுத்துறதுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ டாப் கியர் போட்டேன். இப்போ ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 60 இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. இப்போ 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 70-80 போகும்போது இந்த ரோட்டில் நான் காரை நிறுத்தணும். 4 சைடும் டிராஃபிக் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிஸியான ரோட்ல நான் காரை நிறுத்தணும் அப்படின்னா பதட்டம் இல்லாமல் எப்படி நிறுத்துறது, அதுக்கான இடத்த எப்படி தேர்ந்தது. இப்போ நான் வந்து 60-70 போயிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து காரை நிறுத்தணும். இப்போ எனக்கு வந்து நிறுத்தணும் நான் என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணிடணும். ஃப்ரண்ட்ல ஒரு இடத்த நிறுத்தி அந்த பாருங்க, நான் இண்டிகேட்டர் போட்டேன், ஃப்ரண்ட்ல போய் நிறுத்த போறேன். இண்டிகேட்டரை போட்டேன், லெஃப்ட் இண்டிகேட்டரை, ஆக்சிலேட்டர்ல இருந்து காலை எடுத்துட்டேன். இப்போ லெஃப்ட் மிரரை பாக்குறேன். இப்போ பிரேக் லைட்டா டச் பண்றேன். இப்போ ஸ்லோவாயிருச்சு. இப்போதான் கிளட்சை ப்ரெஸ் பண்ணி மெதுவாக அப்படியே கொண்டுட்டு போய் ஓரமாக இறக்கிடுறாங்க காரை. இந்த இடத்துல வந்து பாருங்க, இப்போ ஓரமாக இறக்கிட்டேன். இப்போ இதில் என்னென்ன முக்கியம் பார்க்கணும்னா, ஒரு மெயின் டிராஃபிக் அதிகமாக உள்ள ரோட்டில் நான் காரை நிறுத்திடுவேன். இந்த டிராஃபிக் அதிகமாக உள்ள ரோட்டில் காரை நிறுத்தும் போது நீங்கள் இமீடியட்டாக நிறுத்திட்டீங்க அப்படின்னா பின்னால் வர கார் உங்கள் மேலே இடிச்சிடும். அப்போ பிளான் பண்ணணும். அதுக்கான இடத்த நீங்கள் ஃப்ரண்ட்ல வந்து நோட் பண்ணிடணும். என்ன ஸ்பீட் லிமிட்டில் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் இண்டிகேட்டரை போடணும், லெஃப்ட் மிரரை பார்க்கணும், சென்டர் மிரரை பார்க்கணும், பின்னால் காரை தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஃபஸ்ட்டு பிரேக்கை தான் அப்ளை பண்ணணும். 80 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு ஸ்பீடு மேலே போகும்போது நீங்கள் கண்டிப்பாக பிரேக்கு ஃபஸ்ட் லைட்டாக டச் பண்ணணும். ஸ்பீடு குறைஞ்ச உடனே அதுக்கப்புறம் கிளட்சை ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் மிரரை திருப்பி ஒருத்தரை பார்த்துட்டு ஓரமாக இறக்கி ஃபுல்லாக எவ்வளோ தூரம் இறக்க முடியுமோ இறக்கி நிப்பாட்டிடணும். நம்மளுக்கு காரு போகிறதுக்கு போதுமான இடம் கொடுத்து நம்ம இறக்கிடணும். இப்போ 80 கிலோமீட்டரில் போகும்போது இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து காரை வந்து நிப்பாட்டணும். அடுத்தடுத்து உங்களுக்கு ஸ்பீடில் போகும்போது இப்போ நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ எடுக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் இண்டிகேட்டரை போட்டேன், ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். இப்போ ரைட் மிரரை பார்க்குறேன். ரைட் மிரர் பிஸியான ரோடு, ரைட் மிரரை வாட்ச் பண்ணும்போது வண்டிலாம் வந்துக்கிட்டே அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ
வண்டி இந்த பைக் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மெதுவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணி கார் மூவ் பண்ணுறேன். இப்போ திருப்பி நான் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். இப்போ செகண்ட் மாற்றிருக்கேன். இப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம வந்து ரைட் மிரர் பார்த்துக்கிட்டே போடணும். இந்த மாதிரி இடத்துல நம்ம ஹாரன் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அடுத்ததா ஒரு 50 கிலோமீட்டருக்கு கீழே போகும்போது நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு ட்ராக் உள்ள ரோட்டில் நம்ம எப்படி காரை ஸ்டாப் பண்ணுறது. காரை ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம தவறுதலாக செய்யும்போது எங்கேயோ ஒரு இடத்துல திடீர்னு நிப்பாட்டிட்டோம்னா விபத்து அதிகமாக ஏற்படும். அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு அந்த அவேர்னஸ்க்காக தான் போடுறேன். இப்போ டாப் கியர் போட்டேன். இப்போ அடுத்ததாக ஒரு சுச்சுவேஷன் வந்து ஸ்பீடு வந்து நம்ம 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது நம்ம வந்து காரை நிறுத்தணும். அடுத்ததாக இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடு குறைச்சலான ஸ்பீடில் போகும்போது அப்போ எப்படி நம்ம பிரேக்கை கிளிச்சை யூஸ் பண்ணி நம்ம காரை ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நான் 60-70 இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல ஒரு பேரிகார்டு வருது. இப்போ பிரேக்கு தான் நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கியரை வந்து டவுன் பண்ணுறேன். ஃபுல்லாக ஸ்பீடு ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ செகண்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ரைட் சைடு மிரரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணி போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் காரை ஸ்டாப் பண்ணணும். இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக இப்போ 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கு. இங்கே நான் காரை ஸ்டாப் பண்ணணும். இண்டிகேட்டர் போட்டேன். லெஃப்ட் மிரரை பார்க்குறேன், ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் கிளச்சை தான் ப்ரெஸ் பண்ணுறேன். பிரேக்கை அதுக்கப்புறம் தான் தர்றேன். பாருங்கள், கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வண்டி போயிட்டே இருக்கு. இப்போ தான் பிரேக்கை வந்து இப்போ டச் பண்ணுறேன். இப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வந்து மினிமம் ஸ்பீடு நம்ம போகிறோம். அதாவது 20 கிலோமீட்டரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு, 20 கிலோமீட்டருக்கு கீழே 30 கிலோமீட்டருக்கு கீழே ஸ்பீடு வரும்போது நீங்கள் காரை நிறுத்தும் போது ஃபஸ்ட்டு வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ஸ்லோவானதுக்கப்புறம் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுவீங்க. டைரெக்டாக அந்த மாதிரி மினிமம் ஸ்பீடில் போகும்போது நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார் அந்த இடத்துல உடனே ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி ஆஃப் ஆகும்போது என்ன ஆகும்னா பெரிய விபத்து ஏற்பட்டுரும். நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம அதை கேர்லெஸ்ஸாக செஞ்சிடக்கூடாது. மினிமம் ஸ்பீடில் போகும்போது இண்டிகேட்டர் போட்டு இண்டிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மிரர் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும். 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது கண்டிப்பாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமே பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கணும் வண்டியை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் காமிச்சிட்டேன். அடுத்ததான் இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணி திருப்பி ட்ராக்குக்கு போகிறேன். திருப்பி அவேர்னஸோட ரைட் சைடு மிரர் பார்க்குறேன். வெயிட் பண்ணுறேன். ஒரு கார் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி இப்போ அந்த கார் போனதுக்கப்புறம் திருப்பி பைக் வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் பார்க்குறேன். எல்லாம் கிளியர் ஆனோன்னா ரைட் இண்டிகேட்டர் போட்டு வச்சிருக்கேன். அவங்களுக்கு நான் திரும்ப போகிறாங்கிறது இண்டிகேஷன் தெரியும். இப்போ இந்த பைக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், நான் உடனே வந்து மூவ் பண்ணி ட்ராக்கு உடனே போகல. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் மூவ் பண்ணுறேன். லைட்டாக மூவ் பண்ணுவோம். அவங்க வந்து வர்ற டிராஃபிக் அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரே அடியாக டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம எடுத்தோடனே காரை வந்து மெயின் ட்ராக்கு உடனே கிராஸாக கொண்டு போயிடக்கூடாது. படிப்படியாக அப்படியே லைட்டாக திருப்பி அவங்களுக்கு தெரியணும் நம்ம வந்து காரை டேர்ன் பண்ணி வரப்போகிறோம் அப்படிங்கிறது தெரிகிற அளவுக்கு பொறுமையாக தான் அதை திருப்பணும். உடனே நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, இண்டிகேட்டர் போட்டு உடனே டக்குன்னு திருப்பி கிராஸாக கொண்டு போயிடக்கூடாது. அவங்க வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி காரை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி எடுக்கும்போது இந்த விதிமுறையை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்ததான் இப்போ இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கில் போயிட்டே இருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ 4th கியர் மாற்றிட்டேன். அடுத்ததான் இப்பெல்லாம் இதெல்லாம் ஒரு டிராஃபிக்கான இடம். இப்போ ஃபுல்லாக ஸ்பீடு போய் உங்களுக்கு இப்போ மினிமம் ஸ்பீடு மீடியம் ஸ்பீடு காமிச்சேன். இப்போ நல்ல ஸ்பீடு போயிட்டே இருக்கும்போது நம்ம காரை சடனாக நிறுத்தணும். அப்போ எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறது தான் இது வந்து ஃபுல் ஸ்பீடு போய் நிறுத்துறது. அதை பற்றி இப்போ உங்களுக்கு போகிறேன். இப்போ இந்த இடம்லாம் நல்லா பாருங்கள், டிராஃபிக் ஃபுல்லாக இருக்குது. பாருங்க, பிரேக்கு லைட்டாக அப்ளை பண்ணுறேன். இந்த பாருங்கள், இவங்க வண்டி பைக் ஸ்கூட்டர் வந்து இந்த பக்கம் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம அவேர்னஸோட ஓட்டினா தான் நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பேரிகேடு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். கிராஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்லோ பண்ணி செகண்ட் மாற்றிட்டு நான் போகிறேன். இப்போ இந்த மாதிரி டிராஃபிக்கான இடத்துல ஸ்பீடாக போயிட்டே இருக்கும்போது சடனாக காரை நிறுத்தணும் எப்படிங்கிறத இப்போ நாங்கள் காட்டுறோம் பாருங்க. ஒரு எமர்ஜென்சி எப்போதுமே காரை நிறுத்ததுக்கு முன்னால நம்ம எந்த இடத்துல நிறுத்த போறோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடணும். அதுக்கு இண்டிகேட்டர் போட்டுடணும். நிறுத்த போற இடத்த ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்க நிறுத்த போறோம், லெஃப்ட்லன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுடணும். அதுக்கப்புறமேட்டு மிரரை வாட்ச் பண்ண தொடங்கிடணும். இது ரெண்டுமே கிளியரா இருக்கு அப்படின்னா தான் அடுத்தது ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி கிளச்சா பிரேக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்னா ஃபர்ஸ்ட் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுங்க. 50 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போயிருச்சுனால பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும். பிரேக்கை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஸ்பீடு குறைஞ்சி அடுத்த நிமிஷமே கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கியரை மாற்றணும். அப்போ தான் வண்டி ஆஃப் ஆகாது. இப்போ பாருங்க, நான் இப்போ வந்து ஸ்பீடாக போகிறேன். இப்போ இந்த ரோடெலாம் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக உள்ள ரோடு. இதில் நான் இப்போ 80 தாண்டி போயிட்டு இருக்கேன். இப்போ
80 போய் அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடில் உங்களுக்கு காரை எப்படி நிறுத்துறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ ஸ்பீட் லிமிட் தாண்டிடுச்சு. இதில் 80 தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் காரை ஸ்டாப் பண்ண போறேன். பாருங்க, இண்டிகேட்டர் போட்டேன், கார் 80 தாண்டி போயிட்டு இருக்கு. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன், முன்னால பைக் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் அவேர்னஸோட வாட்ச் பண்ணிட்டு இப்ப ஸ்பீடை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணி அந்த பைக்கை ஓவர்டேக் பண்றேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து காரை நிறுத்த போறேன். எப்படி நிறுத்துறேன்னு பாருங்க. இண்டிகேட்டர் போட்டு இப்ப ஸ்பீடா போயிட்டே இருக்கு. லைட்டா பிரஸ் பண்றேன், பிரேக்கை பிரஸ் பண்ணி லெஃப்ட் சைடு மிரரை பார்த்து அப்படியே லெஃப்ட்டுக்கு வந்துட்டேன். அந்த பின்னால போற பைக்கு இண்டிகேட்டர் கொடுத்துட்டேன். அதனால அவங்க ஓரமா போயிட்டே இருக்காங்க. இப்ப பாருங்க, ஃபுல்லா நிறுத்திட்டேன். இப்ப கிளச்சை பிரஸ் பண்ணிட்டேன். பாருங்க, இப்ப காரை நிறுத்திட்டேன். இப்ப எந்த மாதிரி சுச்சுவேஷன் இது? இப்போ வந்து நான் 80-90 இந்த ரேஞ்சுக்கு வந்தேன். பின்னால பைக் வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் கொடுத்துட்டேன். லெஃப்ட்ல நான் நிறுத்த போறேன் அப்படிங்கிற இடத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்பீடா போனதுனால ஃபர்ஸ்ட் பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணேன். ஸ்பீடு குறைஞ்சதுக்கு அப்புறம் நிக்க போறப்ப கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கியரை வந்து நியூட்ரல் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்பீடா போகும்போது இந்த மெத்தட்ல வந்து நீங்க வந்து காரை நிறுத்தணும். இந்த 3 மெத்தடை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது ஃபர்ஸ்ட் கிளச்சை ப்ரெஸ் பண்ணுங்க. 20 தாண்டி 30 தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்ல போயிட்டே இருக்கும்போது ஜென்டலா பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி கிளச்சை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹை ஸ்பீட்ல போகும்போது கம்பல்சரி பிரேக்கை ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்லோவானதுக்கு அப்புறம் தான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி காரை நிறுத்தணும். 2 சைடு நிறுத்துறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட்ல நிறுத்தணும் இண்டிகேட்டர் பிளஸ் ஓஆர்விஎம் சைடு மிரரை பார்க்கணும், சென்டர் மிரரையும் பார்க்கணும். இந்த இதை பார்த்துங்க. அதே மாதிரி கார் எடுக்கும் போது ரைட் சைடு இண்டிகேட்டர் ரைட் சைடு மிரர் பார்த்து அவேர்னஸோட தான் நீங்க வண்டியை எடுக்கணும். இதை பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட அடுத்ததான் உங்களோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.